இனிமே அரசியலே தாவேகா தான். திமுக இல்ல, அதிமுக இல்ல. தேர்தலில் தாவேகா வாங்குகிற வாக்குகளை டெல்லி உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கான். பிஜேபி பார்க்குறான், காங்கிரஸும் பார்க்க. இது நமக்கு முதல் படி. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கொங்கு சட்டசபை அமைந்தா யாருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு விஜய் எடுப்பார் அப்படின்ற ஒரு ஆலோசனை செய்யப்பட்டதா சொல்றீங்க. விஜயால் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அதிமுகவோடு போவதற்கு தொண்டர்கள் விரும்புகிறாங்க, நிர்வாகிகள் விரும்புகிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி போனால் அது விஜயகாந்த் நிலைமை தான் நமக்கு வரும். தனித்து நின்று 2026 31 நம்ம தான் ஆட்சி அமைக்கும். திமுக ஒரு வலுவான கட்சி. காங்கிரஸை ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தூக்கி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியுடைய வலுவே 40 எம்பிகள். இவ்வளவு நம்பிக்கையாக திமுக காங்கிரஸை தூக்கி சுமக்கிற கட்சியாக இருந்தோம். இந்த தேர்தலில் வணக்கங்க. வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒன்றாக வெளிவந்திருக்கு. இதில் 8 நிறுவனங்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு நிறுவனம் விஜய் தான் பெரும்பான்மையாக வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் போட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து நேற்று பனையூரில் ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்தியிருக்காங்க. விஜய் பல உத்தரவுகளை அந்த தொண்டர்கள் கொடுத்ததாக வருது. அதாவது அந்த யாரெல்லாம் வெற்றி பெறுவீங்களோ அவங்க எல்லாருமே பனையூர் அலுவலகத்துக்கு உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசப்பட்டதாக வருது. நேற்று பனையூர் மீட்டிங்கில் என்ன நடந்தது? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற வேட்பாளர்களை கூட்டியிருக்கார். அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வாக்கு சாவடிக்கு, அதாவது வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு அந்த இயந்திரங்களை அதிகாரிகள் அதை எண்ண ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் அங்கே இருக்கணும். ஒரு நிமிடம் கூட அந்த இயந்திரத்தை விட்டு நீங்கள் விலகக்கூடாது. உணவுக்கு போனால் கூட அதை கண்காணிக்கணும். இந்த அதிகாரிகள் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள். நீங்கள் அந்த உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை பகுதிகள், வாக்கு எண்ணிக்கை முடிந்து இரவு 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் வெளியேறும். ஒரு நிமிடம் நீங்கள் தாமதித்தாலும் தவறு நேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் வெற்றி பெற்ற வேட்பாளர் அந்த சான்றிதழ் வாங்கிய உடனடியே நீங்கள் பனையூருக்கு வரணும். மாவட்ட செயலாளர் அவர்களை அழைத்து கொண்டு வரணும். நடுவில் அவர்கள் அணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொங்கு சட்டசபை தான் அவையும். அப்படி தொங்கு சட்டசபை அமைந்தால் நாம் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். மீண்டும் தேர்தலை சந்திப்போமே தவிர நம்ம யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். அது தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, 234 வேட்பாளர்களும் மக்களுக்கு நன்றி அறிவிக்க போகணும். ஒரு வாரம் நீங்கள் எப்படி வாக்கு கேட்பதற்கு வீதியாக தெருவாக போனீங்களோ அதே போன்று வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அதிமுக வரமாட்டான், திமுக வரமாட்டான் நன்றி சொல்வதற்கு. ஆனால் நீங்கள் தெருவாக போகணும், வீதியாக போகணும். இது உங்களுக்கு நான் இடுகிற கட்டளை. அதே போன்று 17 தொகுதிகள் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும். கொளத்தூர் முதலமைச்சர் தொகுதி, சேப்பாக்கம் துணை முதலமைச்சர் தொகுதி, துறைமுகம் சேகர் பாபு, சைதாப்பேட்டை சென்னையில் 4 தொகுதி, கோயமுத்தூர் கிழக்கு செந்தில் பாலாஜி, கரூர் தியாகராஜன், திருநெல்வேலி நயினாராக, இப்படி 17 தொகுதியை கண்காணிப்பாக இருக்கணும் மாவட்ட செயலாளர். இந்த தொகுதிகளெல்லாம் தாவேகாவுடைய வாக்கை குறைப்பதற்கான சதி நடக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் அர்ச்சனா பட்நாயக்கிட்ட ஒரு மனுவாகவே நான் கொடுக்க போகிறேன். தாவேகா முதலமைச்சர் தொகுதியில் படுபாதாளத்தில் போயிடுச்சுன்னு அந்த வாக்குகளை குறைப்பதற்கு மாநில அரசு அதிகாரிகளை கையுக்குள் வைத்துக்கொண்டு திமுக முயற்சி பண்ணோம். பல தேர்தலில் திமுக இப்படி தில்லுமுள்ளு திமுக பண்ணியிருக்கு. நீங்கள் அதை முறியடிக்கிறதுக்கான பயிற்சி எடுக்கணும்.
234 வேட்பாளர்களும் அதிருப்தி வேட்பாளர்கள் அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் நான் ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் கோப்பாக வச்சுருக்கேன். அதெல்லாம் தேர்தல் முடிஞ்சு பார்த்து இது தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிய பிறகு நான் வச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும். அதில் நான் யார் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தீங்க, யார் கட்சிக்கு எதிராக இருந்தீங்க, உட்கட்சி அரசியல் என்ன, விலை போனவர்கள் யார், இப்படி பல விஷயங்களை விவாதிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு கிரீன் பார்க் ஹோட்டலில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படித்தான் அவர் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கார். வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் யார் வெற்றி பெற்ற வேட்பாளரோ அவருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும். இந்த நாகரிகத்தை நம்ம முதல்ல இந்த சமூகத்துக்கு அறிவிக்கணும். வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி, அந்த வெற்றி பெற்ற வேட்பாளரை மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் முதல் வாழ்த்து நீங்கள் தான் சொல்லணும். தாவேக்காவினர் வாழ்த்து சொன்னார்கள், எனக்கு செய்தி வரணும். இப்படி ஆண்டவன் கட்டளை மாதிரி 10 கட்டளை விட்டுருக்காரு. தேர்தலில் தாவேக்கா வாங்குகிற வாக்குகளை டெல்லி உன்னிப்பாக பார்த்துட்ருக்கான். பிஜேபியும் பார்க்குறான், காங்கிரஸும் பார்க்குறான். இது நமக்கு முதல் படி. திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து நாம் களம் கண்டு நம்ம அவர்களுக்கு இணையான வாக்கு பெற்று இணையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி, முதலமைச்சர் நாற்காலியிலாம் 3 1 பங்கு, இப்படி அவர் தன்னுடைய 234 வேட்பாளர்களை வைத்து இந்த அரசியல் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமான ஒரு பக்கம் பார்த்தா, சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, நாம் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அரசியல் செய்ய வேண்டிய தேவையை மக்கள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. சட்டசபைக்குள்ளே நான் எப்படியும் போயிடுவேன். 2 தொகுதிகளில் கண்டிப்பாக சட்டசபையில் நான் போயிடுவேன். இனிமேல் அரசியலே தாவேக்கா தான், திமுக இல்லை, அதிமுக இல்லை, தாவேக்கா தான் தமிழ்நாட்டு அரசியல். இப்படித்தான் அவர் அந்த பனையூர் பண்ணையார் அரசியல் வகுப்படுத்திருக்கார். அப்போது இந்த அரசியல் நீடிக்குமா, முதலமைச்சர் ஆவாரா? இல்லை, அதான் இப்போ நீங்களே சொன்னீங்க, தொங்கு சட்டசபை அமைந்தால் யாருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு விஜய் எடுப்பார் அப்படின்ற ஒரு ஆலோசனை செய்யப்பட்டதாக சொல்கிறீங்க. விஜயால் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அதாவது நீங்கள் அதிமுகவில் கூட்டணி வைத்தால் விஜயகாந்த் கதை தான் ஆகும். 2011 விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வைத்து அதோட கட்சியே காணாமல் போச்சு. எல்லாருமே விலைக்கு வாங்கிட்டாங்க, எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுபோல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே அவர் சொல்கிறார். அதிமுக என்டிஏ கூட்டணியில் நாம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இணைந்தால் பாரதூர விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல், தன்னுடைய அரசியல் அத்தனையும் நீங்கள் அக்கு வேற ஆணி வேற அதில் பேசியிருக்கார். சினிமா வசனமோ கதை வசனமோ தாண்டி நடந்தது என்ன, இனிமேல் நடக்கப் போவது என்ன, இந்த அரசியலை 234 வேட்பாளர்களை வைத்து அவர் பேசுவதற்கு காரணம், திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு இணையான வாக்கை பெற்றால் அடுத்து தன்னுடைய ஆட்சி தான். இந்த முறை அந்த வாய்ப்பு நமக்கு வரலைன்னா அடுத்த முறை தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும். அப்போ 5 ஆண்டு காலம் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு நடுவில் ஆட்சி அதிகாரம் வரல, இல்லை அந்த ஆட்சி அதிகாரம் தனக்கு நெருக்கமாக இல்லை என்றால் 6 மாத காலம் அவர் திரைப்பட தயாரிப்புக்கு போகிறார். அது வரலாற்று படம். கமலஹாசனுக்கு மருதநாயகத்தை போல இவருக்கு வேல்பாரி சு வெங்கடேசனுடைய நாவலை பம்பாயை சேர்ந்த ஒரு இந்தி பட நிறுவனம், ஒரு 100 படம் எடுத்த நிறுவனம், பென் மீடியா, அந்த நிறுவனம் இவர் 6 மாத காலம் படப்பிடிப்பு நடப்பதற்கு இடைவிடாமல் நடப்பதற்கு. அப்போ ஒரு அரசியலை பண்ண முடியாது, பொதுக்கூட்டத்துக்கு போக முடியாது, ஆர்ப்பாட்டத்துக்கு போக முடியாது, மாநாடு நடத்த முடியாது. அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவி. அப்போ இந்த தயாரிப்புக்கும் அவர் 2ஆம் கட்டம் தயாராக இருக்கார்.
முதல் கட்டம் முதலமைச்சர் நாற்காலி. அந்த நாற்காலி கிடைக்கவில்லை என்றால் வேள்பாரி நாற்காலி. வேள்பாரி படம் சங்கர் டைரக்டர், ஒரு 2000 கோடி ரூபா பட்ஜெட்டு. பம்பாயை சேர்ந்த புகழ்பெற்ற இந்தி பட தயாரிப்பான பெண் மீடியா தயாரிக்கும். இப்போ இதற்கான பூர்வாங்க வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முதலமைச்சர் நாற்காலி 234 தொகுதி வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்களை நினைத்து நடக்கிற கூட்டத்துக்கு நடுவில் இதற்கான முஸ்தீபுகளும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த அரசியல் திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ப சொப்பனமாக மாறுமா மாறாதா என்பது நீங்கள் எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறதோ அவர்களுக்கு எதிராக அதாங்க. இப்போ தேர்தல் நடத்தி 2 பெரும்பான்மை வரல, தொங்கு சட்டமன்றம் வருது. ஏன் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதா தாவேகாவுக்கு ஒரு பாஜக வேண்டாம், நீங்கள் அதிமுகவும் தாவேகா மட்டுமே சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பீங்க, அதுக்கு முகாந்திரங்கள் இல்லையா? இல்லை, அவர் என்ன சொல்றாரு, 2011 விஜயகாந்தை போல நம்முடைய அரசியலும் போயிடும். தெளிவாக அந்த பனையூர் ஆலோசனை கூட்டத்தில் 2 பேருக்கும் ஆதரவு இல்லை. தெளிவாக நம்முடைய இலக்கு நாற்காலி தான், முதலமைச்சர் நாற்காலி தான். நீங்கள் அதிமுக திமுகவோட கண்டிப்பாக கிடையாது. அதிமுகவோடு போவதற்கு தொண்டர்கள் விரும்புகிறாங்க, நிர்வாகிகள் விரும்புகிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி போனால் அது விஜயகாந்த் நிலைமை தான் நமக்கு வரும். தனித்து நின்று 2026 31 நம்ம தான் ஆட்சி அமைப்போம். அதில் எந்த இருவேறு கருத்து இல்லை. மக்கள் ஆதரவு 2 மடங்கு பெறுகிறோம். நீங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் 234 தொகுதிக்கும் போய் நீங்கள் நன்றி, மக்களுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி அறிவிப்பு கூட்டம் போடுங்க. 10 நாள் நீங்கள் தொகுதி முழுக்க நீங்கள் அந்த வேட்பாளர் அறிமுகமாயிடணும். தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பும் இதே வியூகம்தான். சரி, இப்போ இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்தவரை ஒருவேளை திமுகவுலேயும் பல விஷயங்கள் பேசப்படுது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசும்போது மீண்டும் வரக்கூடியது திமுக ஆட்சி தான், இதை நான் வெறும் கருத்து கணிப்புகளை வச்சு மட்டும் சொல்லலை, களத்தை வைத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பலருடைய இதுவும் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகும் அப்படின்றாங்க. அப்படி தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சாலும் காங்கிரஸ் வேணாம், தேமுதிக விசிக இந்த மாதிரி கட்சிகளை வச்சே நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திமுக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் காங்கிரஸ் இல்லாமல் விசிக இப்போவே விசிக ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருக்கு. திமுக கடந்த தேர்தலில் தன்னை சரியாக அங்கீகரிக்கலை. மீண்டும் திமுக கூட்டணியில் இருந்தால் கட்சி கரைஞ்சிருன்னு முடிவு பண்ணுறார். ஏன்னா நிறையா தாவேகா விசிகாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பனையூர் பாபு இன்னைக்கு வரைக்கும் தலைவரை பார்க்கவே இல்லை. சந்தேகப்படுகிற தலைவரை நான் சந்திக்கவே முடியாதுங்கிறார். ஏன்னா தலைவர் சந்தேகப்படுறாரு. இந்த நிலைமை தான் ஆளூர் ஷானவாஸை ஸ்டாலினே சொல்லியிருக்கார், நீங்கள் உதயநிதியோடு தான் இருக்கணும். 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் கிளம்பி உதயநிதிட்டு போயிடுவார். இங்கே இருந்தால் எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, பெரிய அதிகாரத்துக்கு வர முடியாது. அப்போது உதயநிதியோடு இருந்தால் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, அமைச்சராகலாம், எம்பி ஆகலாம். அப்போ ஆளூர் ஷானவாஸ் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரச்சாரகர். அப்போ இவர் உதயநிதிக்கு பக்கபலமாக இருக்கும். உதயநிதியினுடைய 40 யூத் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களைப் போல இவரையும் ஸ்டாலின் நினைக்கிறார். அப்போது முடிஞ்சது, விசிகாவிலிருந்து மிக வேகமாக வெளியேறி விடுவார் ஆளூர் ஷானவாஸ். அப்போ இதை எப்படி இப்போ மறுபடியும் விசிகா திமுகவோட இணக்கமாக இருக்கும்? இப்போ பல இடங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர். நீங்கள் விஜய் எடப்பாடியோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் பாஜக உள்ளே வந்திருக்கார். அப்போ என்ன அர்த்தம்?
நானும் போய் சேர்ந்திருப்பேன், சிபிஎம் சண்முகம் போய் சேர்ந்திருப்பார். ஒரு வலுவான கூட்டணி உருவாகியிருக்கும். அதை காலத்தில் தவற விட்டு விட்டேன் என்று சொல்லாமல் சொல்கிறார். அப்போ எப்படி திமுக கூட்டணியில் அவர் தொடருவார்? திமுக கூட்டணியில் தொடருவதை கட்சிக்காரனே விரும்பலை. இல்லை, காங்கிரஸை இப்போ எதிர்நிலையாக பார்க்க வேண்டிய அவசியம் திமுகக்கு ஏன் வருது? விஜயோட ஃபேக்டர் தான் காரணமா? இல்லை, விஜயோட ஃபேக்டர் காரணம் அல்ல. நீங்கள் காங்கிரஸ் யார் தலைவராக வந்தாலும் அந்த தலைவரை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதன் மூலம் அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்குவார். இப்போவுமே அறிவாலய கட்டுப்பாட்டில் தான் தேனாம்பேட்டை இருக்கும். தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் இப்போவுமே திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த முறை பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஆர்எஸ்எஸ் நபரும் மாணிக் தாகூரும் அந்த இமேஜை உடைச்சி விட்டாங்க. இதுக்கு பாஸ் கேசி வேணுகோபால், இந்த 3 பேரும் தான் திமுக கூட்டணியை உடைத்து விட்டு வெளியேறுவதற்கு காரணம். செல்வ பெருந்தகைக்கு அந்த பதவி பறிப்பதற்கான பின்னணியில் செயல்பட்டவர்கள் இவர்கள் தான். அப்போ இந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சி திமுகவை விட காங்கிரஸ் யாரை நம்புது? இந்த 3 பேர் கூட்டணி நம்புது. திமுக ஒரு வலுவான கட்சி, காங்கிரஸை ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தூக்கி சுமக்கிற கட்சி. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியுடைய வலுவே 40 எம்பிக்கள் தான். இவ்வளவு நம்பிக்கையாக திமுக காங்கிரஸை தூக்கி சுமக்கிற கட்சியாக இருந்தோம். இந்த தேர்தலில் புது வரவான விஜயிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை செய்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், கேசி வேணுகோபாலை ராகுல் அங்கீகரிக்கிறார். திமுகவை விட அவர்கள் முக்கியமானவர்களா? கேரள அரசியல்வாதி கேசி வேணுகோபால், டெல்லி அரசியல்வாதி மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஐடியில் வேலை பார்த்து பல கோடிய மோசடி செய்து தப்பி வந்து ஒளிந்து காங்கிரஸ் பின்னணியில் இருக்கிற ஒரு மயிலாப்பூர் பார்ப்பான். இவர்களை சொல்லுவதை காங்கிரஸ் நம்புகிறது. 50 ஆண்டு காலமாக அண்ணா ஒழிச்சு 67 ஒழிச்சு 69 70லேருந்து காங்கிரஸை தூக்கி சுமக்குது. அப்போது காங்கிரஸை தூக்கி சுமப்பதை விட இவர்களை தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்குது. கேசி வேணுகோபாலையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூரையும். அப்போ இது ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாக இருந்தது. காங்கிரஸுடைய எம்பி சுதா அவர்கள் வந்து பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை பெற்ற அவர் வந்து பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு எதிராக அவங்க கடுமையான வார்த்தைகளை போட்டிருக்கிறாங்க. அவருடைய பார் கவுன்சில் என்ன நீக்கப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம முயற்சியாக காங்கிரஸே ஒட்டுமொத்தமாக வராங்க. சமூக வலைதளங்கள் முழுக்க காங்கிரஸுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக கிளம்பியிருக்கு. எப்படி பார்க்குறதுங்க? இல்லைங்க, காங்கிரஸ் சுதா காங்கிரஸுக்கு ஒரு புது வரவு. இந்த புது வரவு பழைய வரவாக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த பேரறிவாளர் வழக்கறிஞரான செய்தியை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்குது. ஏன்னா அடுத்து மாநில தலைவர் தன்னை போட சொல்லுவது அந்த அம்மா. பேரறிவாளன் தயவுல அந்த அம்மா மாநில தலைவர் ஆக போகுது. வேற ஒன்றுமே இல்லை. நான் வலுவாக எதிர்ப்பேன், திராவிட இயக்கங்களை வலுவாக எதிர்க்கக்கூடிய வலுனா இதை டெல்லிக்கு செய்தி சொல்வதற்கு பேரறிவாளன் இஷ்யூ கிடச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. பார் கவுன்சிலே சொல்லிருச்சு, சட்டப்படி பரிசீலித்து சட்டப்படி நீங்கள் பார் கவுன்சில் எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து சட்ட ரீதியான அடிப்படையில் தான் அவரை பார் கவுன்சில் நாங்கள் அங்கீகரித்து அவரை உறுப்பினர் ஆக்கியிருக்கோம், வழக்கறிஞர் உறுப்பு. இதில் எந்த விதிமீறல் சட்ட மீறலோ இல்லை அவர் மேலே கொலை குற்றமோ இல்லை குற்றம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து எழுத்துக்கெழுத்து ஆராய்ந்து தான் நாங்கள் பார் கவுன்சில் வழக்கறிஞரை பதிவு செய்திருக்கிறோம். இதில் என்ன தப்பு? சுதா என்ன நினைக்குது? மாநில தலைவர் பதவி எனக்கு வேணும், நான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவேன், பேரறிவாளன் இஷ்யூ பார்த்தீங்களா இப்படி கொளுத்தி போட்டேன். இதுதான் சுதா டெல்லிக்கு சொல்லுகிற செய்தி. நீங்கள் வாழப்பாடி ஒருத்தர் இருந்தார், ஜெயலலிதாவுடைய கட்பாடி மாதிரி. ஆமாம். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் இருக்கிறத காமிக்கணும்னா புலிகள் வந்து விட்டார்கள்,
சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் விட்டது, கருணாநிதி அரசை டிஸ்மிஸ் பண்ணும், இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியாக அவர் எங்கே செத்தாருன்னு தெரியல. 3வது மனைவி வீட்டு செத்தார். அம்பானிகிட்ட 10,000 கோடி லஞ்ச பணம் கொடுத்து வச்சுருந்தார். அவர் மக சுதந்திரம் வாங்க போனால் அம்பானி ஒரு 5 கோடி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். தமிழனை வாழ்நாள் முழுக்க ஏமாற்றிய ஒரு பெரிய துரோகி பாடி தான் வாழப்பாடி. காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய சமூக விரோதி. ராஜீவ் இறந்த பொழுது சங்கராச்சாரியோடு சேர்ந்து திருச்சி வேலுச்சாமிக்கு 5 கோடி ரூபா வாங்கிட்டு இந்த விஷயம் தொடாதீனார். ஒரு மானங்கெட்ட ஒரு அயோக்கியந்தான் வாழப்பாடி. சாட்சியோடு இருக்கேன் நான் சொல்கிறேன். சங்கராச்சாரியார் சங்கர மடத்திலிருந்து திருச்சி வேலுச்சாமி 5 கோடி ரூபா வாங்கிக்க. தயவுசெய்து பேசாத. பேசியது யார்? இந்த வாழப்பாடி, ஜெயலலிதாவுடைய உள்பாடி. ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்த அயோக்கியனே அந்த வாழப்பாடி தான். நான் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தில் இருக்கேன். ராமதாஸ் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறார். நானும் கோயம்புத்தூர் நடந்திருக்கு. வாழப்பாடி மரணம்னு செய்தி வருது. ராமதாஸ் என்ன தான் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வானார். நான் தான் சாட்சி. அப்போது இந்த வாழப்பாடி எப்போ சாவான் அப்படின்னு இருந்தார் ராமதாஸ். நான் தாங்க சாட்சி. கோயம்புத்தூர் நிகழ்ச்சி வாழப்பாடி செத்து போயிட்டானான்னு பாட்டுவானார். அந்த அளவுக்கு ராமதாஸை குறைச்சல் கொடுத்தாள் யார்? ராமதாஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 உறுப்பினர்களை வைத்து தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் பெட்ரோலிய அமைச்சர் வாங்கினார். சதாம் ஹுசேன் உட்கார்ந்து பாகிஸ்தான் வழியாக குழாய் போட்டு அதானிக்கு குரூட் ஆயில் கொண்டு வந்து சேர்த்துறது இந்தியாவுக்கு. இப்படியெல்லாம் ஊழல் நடந்தது. இந்த ஊழல் பாடி கட்பாடி ஜெயலலிதா உள்பாடி தான் வாழப்பாடி. இப்போ அதே வேலை யார் பண்ணுறா? இந்த சுதா ஒரு ஒரு பெண் சகோதரி. அதனால் அதுக்கு மேலே நான் போக விரும்பல. தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஈழ அரசியல் தான். ஈழத்தை காட்டி கொடுப்பது கூட்டி கொடுப்பதா அரசியலை. மக்கள் சரியாக இருக்கான். மக்கள் ஈழ போராட்டம் நடந்த 83ல் எனக்கு 23 வயசு. எனக்கு தெரிஞ்சு போட்ட பந்தல் பிரிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏன் 366 சங்கங்கள் தமிழ்நாடு முழுக்க. துணி துவைப்போர் சங்கம், நாவிதர் சங்கம், சட்டிமானை செய்வோர் சங்கம், பனியன் தொழிலாளி சங்கம், டையிங் ஃபேக்டரி சங்கம், இப்படி 365 நாளும் அங்கே போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கு? ஈழ போராட்டத்துக்கு. சிங்கள ஜெயலலிதா கொடும்பாவி எரிச்சிட்டே இருப்பான். தமிழ்நாடு முழுக்க நடந்தது. இதையெல்லாம் காயடித்து காட்டி கொடுத்த இந்த வாழப்பாடி ராஜீவ் கொலையில் கோடிகளை பொட்டியே காணனா. அந்த கலெக்டர் கூப்பிட்டு வாழப்பாடி பேசினார். என்ன சொல்கிற பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னு. வேண்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய தியாகி நடமாடும் காமராஜர் நடமாடிட்டு இருக்கார் வேலுச்சாமி. வேலுச்சாமிகிட்ட 5 கோடி ரூபாய் வேற பேசினாரா இல்லையா? சங்கர மடத்தை வந்து 5 கோடி வாங்கிக்க, இந்த விஷயம் தொடாதேன்னு. இந்த மாடம் கேட்டவனெல்லாம் காங்கிரஸ்காரன். அதே வேலை யார் செய்கிறா? சுதா செய்கிறாள். இவர் பேரறிவாளனுடைய வழக்கில் அந்த அதிகாரி, கேரளாவை சேர்ந்த அதிகாரி, நான் தவறுதலாக பதிவு பண்ணிட்டேன்னு சொன்னார். அவர் பேர் என்ன? ஆமாம், அந்த அதிகாரி தவறுதலாக நான் பதிவு செஞ்சுட்டேன்னு அவரே சொன்னார். பல இடங்கள்ல இப்படியெல்லாம் இந்த ராஜீவ் கொலையை, இந்த குற்றவாளிகளை, இவர்கள் குற்றவாளிகள் அல்ல. சாந்தனை ஏர்போர்ட் வச்சு பிடிச்சாங்க. ஒரிஜினல் சாந்தனை பிடித்த பிறகு இந்த டூப்ளிகேட் சாந்தன் ஜெயிலில் போட்டோமே. இது ரகோத்தமனும் மோகன்ராஜ், யார் நம்ம நெல்லை ஜெயனுடைய பையன் இன்ஸ்பெக்டர் வந்தார் சிபிஐயில். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எங்க? ஒரு டிவியில். நீ தானே சுட்ட, நான் தானே சுட்டேன். மானங்கெட்ட தமிழ, மானங்கெட்ட தமிழ. போலி குற்றவாளி ஜெயிலில் இருக்கான். உண்மை குற்றவாளியை பிடிச்சி சுட்டு விட்டானுங்க, அவன் இருக்கான்னு தெரிஞ்சோனையும். இதெல்லாம் எந்த பரபரப்பும் ஆகலை தமிழ்நாட்டில். ஒரு டிவி டிபேட் 2 பேர் ஓப்பனாக பேசுறது உலகம் பூரா பார்க்கலாம். இப்படி இந்த பேரறிவாளர் விஷயத்தை காங்கிரஸ் பதவி பெறுவதற்கு, திமுகவிடம் கோடிகளை லஞ்சமாக பெறுவதற்கு. ஏன்னா இப்போ செல்வம் 16 ஸ்கிராப் கம்பெனியில் ஸ்கிராப் எடுக்கிறார். 7 சவுடு மண் ஏரியில் குவாரி ஓட்டுறாரு. இதெல்லாம் திமுக. இப்போ சுதாவுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. மாநில தலைவர் ஸ்கிராப் எடுக்கலாம், பிடபிள்யூ கான்ட்ராக்ட் எடுக்கலாம், ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், 10% கமிஷன் வாங்கலாம். இதுதான். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
Meriba Paneer Soda. I trust Meriba.